தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தொடர்கிறது. கோவை மாவட்டம் ஆலந்துறை அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். கோவை சிங்காநல்லூரில் தங்கப்பட்டறை நடத்தி வரும் ஈஸ்வரன் வெள்ளையங்கிரியில் உள்ள ஈஷா மையத்திற்கு சென்றுவிட்டு குடும்பத்துடன் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் திரும்பியுள்ளார். ஆலந்துறை அருகே சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியது. இந்த விபத்தில் ஈஸ்வரன், அவரது மனைவி சத்யா, மகன் நவீன் 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மகள் தீப்ஷிகா கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சித்ரா பௌர்ணமிக்காக திருவண்ணாமலையில் செய்யப்பட்டுள்ள முன் ஏற்பாடுகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள். இதற்காக அமைக்கப்பட்டு வரும் தற்காலிக பேருந்து நிலையங்கள், குடிநீர், கழிப்பிட வசதிகள் உள்ளிட்ட பணிகளை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் ஆய்வு நடத்தினார். அப்போது பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கார்வள்ளி பகுதியில் மதுக்கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் 4 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காடையாம்பட்டியிலிருந்து தொப்பூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள கடையை அகற்ற வலியுறுத்தி நடத்தப்பட்ட போராட்டத்தை தொடர்ந்து கடை அகற்றப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்தனர். ஆனால் தொடர்ந்து மதுக்கடையில் வியாபாரம் செய்யப்பட்டதால் ஆத்திரமடைந்த காரவள்ளி பொதுமக்கள் கடையின் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த ஓமலூர் போலீசார் கடையை வேறு இடத்திற்கு மாற்றும் வரை மதுக்கடையை திறக்க மாட்டோம் என்று உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பள்ளிப்பட்டி பகுதியில் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி மதுக்கடை மீண்டும் திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கைகளில் மாட்டு சாணத்துடன் வந்த பெண்கள் கடையின் சுவற்றில் சாணத்தை அடித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மதுக்கடையை உடனடியாக மூட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் கடை மீண்டும் திறக்கப்படாது என உறுதியளித்ததை தொடர்ந்து மது பாட்டில்களை எடுத்து சென்றதற்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. தமிழகத்தில் உள்ள மணல் குவாரிகளை அரசே ஏற்று நடத்தும் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று IAS அதிகாரி சகாயம் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், கிரானைட் குவாரிகளையும் தமிழக அரசு ஏற்று நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மீனவ கிராமங்களுக்கு இடையே CPCL நிறுவனத்தின் கச்சா எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்தை நிறுத்தாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக மீனவ மக்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை துறைமுகத்தில் இருந்து மணலி CPCL நிறுவனத்திற்கு குழாய் மூலமாக கச்சா எண்ணெயை கடலோர மீனவ கிராமங்கள் வழியாக கொண்டு செல்ல அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை திருவொற்றியூரில் மீனவ மக்கள் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் திட்டத்தை கைவிடும் வரை வடசென்னை கடலோர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழு மற்றும் அரசியல் இயக்கங்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபடுவது என முடிவெடுக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த காய்கறி கண்காட்சி நிறைவடைந்தது. நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை ஒட்டி ஏப்ரல், மே மாதங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வார்கள். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கோத்தகிரியில் 9வது காய்கறி கண்காட்சி கடந்த சனிக்கிழமை தொடங்கியது. கண்காட்சியில் காய்கறிகளால் உருவாக்கப்பட்ட கலங்கரை விளக்கம், கரடி, சிறுத்தை உள்ளிட்டவைகளின் உருவங்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். கண்காட்சியின் நிறைவு நாளை ஒட்டி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் வடிவமைப்பு கலைஞர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சங்கர் பரிசுகளை வழங்கினார். மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் பாதை சீரமைக்கும் பணி இன்னும் முடிவடையாத காரணத்தால் 2வது நாளாக மலை ரயிலை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், கல்லாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று முன்தினம் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து ரயில் பாதையின் குறுக்கே விழுந்தன. இதனால் மலை ரயில் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டது. மரங்களை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதால் 2வது நாளாக மேட்டுப்பாளையம் குன்னூர் மற்றும் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலை ரயில் போக்குவரத்தை ரயில்வே நிர்வாகம் ரத்து செய்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே விபத்து நிகழ்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாகியும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வராததால் படுகாயமடைந்த மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். திண்டிவனம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கேணிப்பட்டி பகுதி அருகே 5 கல்லூரி மாணவர்கள் வந்து கொண்டிருந்த கார் முன்பக்க டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்தது. சாலையின் நடுவே உள்ள தடுப்பில் மோதி விபத்திற்குள்ளானது. இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தும் சம்பவ இடத்திற்கு நெடுஞ்சாலைத்துறை போலீசார் வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் படுகாயமடைந்த 5 மாணவர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்ற 4 பேரை அந்த பகுதி மக்களை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதன் பிறகே போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர்.
சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்தது. ஈரோடு பகுதியைச் சேர்ந்த தர்மேஸ்வரன் தனது 2 குழந்தைகளுடன் காரில் கோவை சென்று கொண்டிருந்தார். அவினாஷி அருகே சென்றபோது காரின் முன்பகுதி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் காரை சாலையோரம் நிறுத்திவிட்டு குழந்தைகளுடன் காயமின்றி தப்பினார். அங்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் அருகே புதிய ஜவுளிக்கடையை திறக்க வந்த நடிகையை காண கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதியது. திருக்கோவிலூரில் புதிய ஜவுளிக்கடை திறப்பு விழாவில் திரைப்பட நடிகை நிக்கி கல்ராணி கலந்து கொண்டார். நடிகையை காண அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், இளைஞர்கள் என்று ஆயிரக்கணக்கானோர் கடை முன்பு குவிந்தனர். இதனால் வடக்கு வீதியில் 4 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கட்டுக்கடங்காத கூட்டத்தை போலீசார் லேசான தடியடி நடத்தி கலைத்தனர். கூட்ட நெரிசலில் சிக்கிய சிலருக்கு மயக்கமும் ஏற்பட்டது. பின்னர் நடிகை நிக்கி கல்ராணியை போலீசார் பாதுகாப்புடன் அனுப்பி வைத்தனர். நீட் தேர்வு எழுத சென்ற மாணவியின் உள்ளாடையை சோதனைக்காக கழற்றப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணூர் மாவட்டத்தில் நீட் தேர்வு எழுத சென்ற பெண் ஒருவரின் உள்ளாடையை தேர்வு மைய மேற்பார்வையாளர்கள் கழற்ற வேண்டும் என கட்டாயப்படுத்தியுள்ளனர். இதனால் தனது மேலாடையை கழற்றி தாயிடம் கொடுத்துவிட்டு அப்பெண் தேர்வு மையத்திற்கு சென்றார். இதேபோல் மற்றொரு பெண் ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து வந்திருந்தார். அவரது பேண்டில் உலோகத்தால் ஆன பட்டன் இருப்பதால் தேர்வறைக்குள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. இதையடுத்து அவரது தந்தை வெகு தூரம் சென்று தன் மகளுக்கு புதிய ஆடை வாங்கி கொடுத்து தேர்வறை அனுப்பி வைத்தார். ராஜஸ்தானில் நீட் தேர்வு வினாத்தாள் என்று கூறி மோசடியில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். நாடு முழுவதும் நேற்று நீட் தேர்வு நடைபெற்றது. ராஜஸ்தானில் ஒரு கும்பல் நீட் தேர்வு வினாத்தாளை முன்கூட்டியே தருவதாக கூறி மாணவர்களிடம் வழங்கியுள்ளது. அந்த வினாத்தாளும் இன்று தேர்வு எழுதிய வினாக்காலும் ஒத்துப்போகாததால் அந்த கும்பல் மோசடியில் ஈடுபட்டது மாணவர்களுக்கு தெரிய வந்தது. இது குறித்து புகாரை தொடர்ந்து போலீசார் அந்த கும்பலை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாடு முழுவதும் 5 ரயில் நிலையங்களில் 24 மணி நேரமும் இயங்கும் மருத்துவ அறையை ஏற்படுத்த ரயில்வே துறை திட்டமிட்டுள்ளது. ரயில்களில் நடக்கும் விபத்துகளில் காயமடையும் பயணிகளுக்கு உடனே சிகிச்சை அளிக்க மருத்துவ வசதி ஏற்படுத்தாதது ஏன் என்று ரயில்வே துறைக்கு மும்பை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. இந்நிலையில் முதற்கட்டமாக டாத்தர், குர்லா, வதலா உள்பட 5 ரயில் நிலையங்களில் மருத்துவ அறையை ஏற்படுத்த ரயில்வே திட்டமிட்டுள்ளது. அந்த மருத்துவ அறையில் 3 அல்லது 4 மருத்துவர்கள் நியமிக்கவும் ₹1 கட்டணத்தில் ரயில் பயணிகள் சிகிச்சை பெறலாம் எனவும் ரயில்வே வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இந்திய ரயில்களில் வெடிகுண்டு வெடிக்கும் என்று IS பயங்கரவாதிகள் மிரட்டல் விடுத்துள்ளனர். IS பயங்கரவாதிகள் பெயரில் ரயில்வே நிர்வாகத்திற்கு இமெயில் மூலமாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அதில் நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களுக்கு ஜூன் மாதம் முதல் வெடிகுண்டு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. IS பயங்கரவாதிகளின் மிரட்டலை அடுத்து ரயில்வே ஊழியர்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்று ரயில்வே நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சந்தேகத்திற்குரிய நபர்கள் குறித்து RPF போலீசிடம் தகவல் அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாவோயிஸ்டுகள் தாக்குதலை எதிர்கொள்வது குறித்து மத்திய அரசு விவாதித்து வரும் நிலையில் மாவோயிஸ்டுகள் பயிற்சி பெறும் வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் கருநீல சீருடை அணிந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் மலைப்பகுதிகளில் தவழ்ந்து செல்லுதல், தடைகளை தாண்டுதல், மரங்களுக்கு இடையே கட்டப்பட்ட கயிர்களில் செல்வது போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுகின்றனர். பயிற்சி பெறும் இடத்தில் கட்டப்பட்டுள்ள சிவப்பு கொடி அவர்கள் மாவோயிஸ்டுகளாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. இந்த வீடியோவை மாவோயிஸ்டுகளே வெளியிட்டனரா என்று தெரியவில்லை. எனினும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. வட மாநிலங்களில் மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் உள்ள பகுதிகளில் 3000 செல்போன் கோபுரங்களை அமைக்க BSNL நிறுவனம் முடிவு செய்துள்ளது. பாதுகாப்பு படையினருக்கு தகவல் தொடர்பை மேம்படுத்தி தர இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கம் உள்ள பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் முதற்கட்டமாக 2200 செல்போன் கோபுரங்கள் அமைக்கப்பட்டுவிட்டன. கடந்த மாதம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 25க்கும் மேற்பட்ட CRPF வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். அமெரிக்காவில் வாழும் சீக்கியர்களின் பாதுகாப்பு குறித்து அந்நாட்டுக்கான இந்திய தூதரிடம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் ஆலோசனை நடத்தினார். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அங்கு இனவெறி தாக்குதல் அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஸ்ரீனிவாஸ் என்ற இந்திய பொறியாளர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் வாஷிங்டனில் உள்ள கென்ட் பகுதியில் சீக்கியர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனால் அமெரிக்காவில் வாழும் சீக்கியர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதாக சுஷ்மா ஸ்வராஜிடம் பஞ்சாப் முதல்வர் அம்ரீந்தர் சிங் கவலை தெரிவித்தார். இதையடுத்து அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் நவ்தேஜ் எஸ் சர்னாவை தொடர்பு கொண்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் ஆலோசனை நடத்தினார்.
டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் 2 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அந்த கட்சியைச் சேர்ந்த கபில் மிஸ்ரா குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி அமைச்சராக இருந்த கபில் மிஸ்ரா அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்தர் ஜெயின் கெஜ்ரிவாலுக்கு 2 கோடி ரூபாய் லஞ்சம் அளித்ததாகவும் இதை தான் நேரில் பார்த்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் தான் கேட்டபோது அரசியலில் இதெல்லாம் சாதாரணம் என்று தெரிவித்ததாகவும் கபில் மிஸ்ரா கூறியுள்ளார். சிபிஐ நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் தானாக ராஜினாமா செய்ய மாட்டார் என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கூறியுள்ளார். முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்தர் ஜெயினிடம் இருந்து 2 கோடி ரூபாயை லஞ்சம் வாங்குவதை தாம் பார்த்ததாக ஆம் ஆத்மியில் இருந்து நீக்கப்பட்ட கபில் மிஸ்ரா தெரிவித்திருந்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சுப்பிரமணியன் சுவாமி, தொடக்கத்தில் இருந்தே கெஜ்ரிவாலை ராஜினாமா செய்ய தாம் வலியுறுத்தி வருவதாக கூறினார். அண்ணா ஹசாரேவுடன் இருந்தது முதல் கெஜ்ரிவாலை தமக்கு தெரியும் என தெரிவித்த சுப்பிரமணியன் சுவாமி, அவர் கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் என்பதால் எல்லாரும் எச்சரிக்கையுடன் இருந்தார்கள் என்று கூறினார். போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த ஒருவரின் இறுதிச் சடங்கில் துப்பாக்கியால் சுட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. காஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டத்தில் உள்ள மீர்பஜார் என்னும் இடத்தில் நேற்று முன்தினம் இரவு போலீசார் ரோந்து வாகனத்தை குறிவைத்து பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். இதில் ஒரு போலீஸ்காரர் உட்பட 4 பேர் கொல்லப்பட்டனர். போலீசார் நடத்திய பதில் தாக்குதலில் குல்காம் மாவட்டத்தை சேர்ந்த பைசல் அகமது என்ற தீவிரவாதி கொல்லப்பட்டார். பைசல் அகமதுவின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட சிலர் துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டனர். இறுதிச் சடங்கு நிகழ்வையொட்டி குல்காம் மாவட்டம் முழுவதும் கடைகள், வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டு இருந்தன. மத்திய பிரதேசத்தில் தலித் சமூக குடும்ப விழாவில் மணமகன் அலங்கரிக்கப்பட்ட காரில் சென்றதற்காக நடத்தப்பட்ட தாக்குதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சடரப்பூர் மாவட்டத்தில் உள்ள தேரி கிராமத்தில் தலித் குடும்ப திருமண விழா நடைபெற்றது. இதற்காக மணமகன் அலங்கரிக்கப்பட்ட காரில் அழைத்து வரப்பட்டார். இதனால் ஆத்திரமடைந்த ஆதிக்க சாதியினர் மணமகன் அடித்து உதைத்ததோடு அவரது வீட்டின் மீதும் தாக்குதல் நடத்தினர். இந்நிகழ்வு குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜஸ்தானை சேர்ந்த விவசாயிகள் 3 பேர் அமேசான் இணையதளத்தின் மூலமாக மாட்டுச்சாண விற்பனையை தொடங்கியுள்ளனர். மாட்டுச்சாணத்தை வெயிலில் காய வைத்து வரட்டியாக அடுப்பு எரிக்கப்படுவது கிராம மக்களின் வழக்கம். தற்போது அந்த வரட்டி அமேசான் இணையதளத்தில் விற்பனைக்கு வந்துள்ளது. வரட்டியின் அளவு 16 சென்டிமீட்டர் அகலமும் 20 சென்டிமீட்டர் நீளமும் கொண்டதாக இருக்கும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 9 வரட்டிகளின் விலை 149 ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்மோகன் சிங் ஆட்சியில் காஷ்மீர் பிரச்சினை சுமூகமாக கையாளப்பட்டதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் விவகாரங்களில் பிரதமர் மோடியின் கொள்கைகள் தோல்வியடைந்துள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அனந்த் சர்மா தெரிவித்துள்ளார். மன்மோகன் சிங்கின் ஆட்சியில் காஷ்மீரில் தலை தொங்கிய சுற்றுலா தொழில் தற்பொழுது மோடியின் ஆட்சியில் அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாகவும் அவர் ஒப்பிட்டுள்ளார். பீடி புகைக்கும் பழக்கத்தால் இந்தியாவில் ஆண்டுக்கு 6 லட்சம் பேர் உயிரிழப்பதாக ஆய்வுத் தகவல் வெளியாகியுள்ளது. புனே டாடா நிறுவன மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் நடத்திய ஆய்வில் இந்தியாவில் ஆண்டுக்கு புகையிலை பழக்கத்தால் 12 லட்சம் பேர் உயிரிழப்பதாகவும் அதில் 6 லட்சம் பேர் பீடி புகைக்கும் பழக்கம் உடையவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. நாட்டில் மொத்த புகையிலை உற்பத்தியில் பீடி உற்பத்தி 90% ஆக்கிரமித்திருப்பதாகவும் ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. சிகரெட் விற்பனையை காட்டிலும் பீடி விற்பனை 8 மடங்கு அதிகம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை ஆவடி அருகே கார் மோதியதில் பீகாரை சேர்ந்த முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். பீகார் மாநிலத்தை சார்ந்த ஹிந்து மிஸ்ரா என்பவர் கோடை விடுமுறைக்காக ஆவடி அடுத்த அன்னனூர் பகுதியில் வசிக்கும் தனது மகன் வீட்டிற்கு வந்துள்ளார். நேற்று தனது குடும்பத்துடன் வெளியே சென்று விட்டு வீட்டிற்கு நடந்து கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த கார் இவர்கள் மீது மோதியது. இதில் ஹிந்து மிஸ்ரா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த 4 பேரும் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து பூந்தமல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காதல் திருமணம் செய்த இளைஞரை மனைவியின் தந்தை மற்றும் குடும்பத்தினர் தாக்கியதாக பாதிக்கப்பட்ட இளைஞர் புகார் கூறியுள்ளார். தாரமங்கலத்தை சேர்ந்த மினி லோடு ஆட்டோ ஓட்டுநர் மணி என்பவர் சின்னப்பம்பட்டி பகுதியை சேர்ந்த செல்வராஜின் மகளான சந்தியாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இதற்கு சந்தியாவின் குடும்பத்தினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் நேற்று அவர் சின்னப்பம்பட்டி பகுதிக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த அவரின் மாமனார் செல்வராஜ் அவரை உறவினருடன் வந்து தாக்கியதாக மணி கண்ணீர் மல்க புகார் தெரிவித்தார். இந்தியாவை இந்து நாடாக மாற்ற RSS தலைவர் மோகன் பகவத்தை குடியரசுத் தலைவராக தேர்வு செய்ய வேண்டும் என்று சிவசேனா கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே கூறியுள்ளார். மகாராஷ்டிராவின் அவுரங்காபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தாக்கரே, இந்தியாவை இந்து நாடாக மாற்றுவதே தங்களது முக்கிய குறிக்கோள் என கூறினார். முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைத்துள்ளது என்றும் இதனை பயன்படுத்தி இந்தியாவை இந்து நாடாக மாற்றும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தவ் தாக்கரே கூறியுள்ளார்.
கால்நடை தீவன ஊழல் வழக்கில் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவர் லாலு பிரசாத் யாதவுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது. பீகாரில் லாலு பிரசாத் யாதவ் முதலமைச்சராக இருந்தபோது 900 கோடி ரூபாய் கால்நடை தீவன ஊழல் நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் லாலு பிரசாத் யாதவிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பின்னர் ஜாமீனில் அவர் விடுவிக்கப்பட்டார். ஜாமீனில் வெளிவந்தாலும் குற்றவாளி என்பதால் தேர்தலில் போட்டியிட முடியவில்லை. இதற்கிடையே ஜார்க்கண்ட் சிபிஐ நீதிமன்ற வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் லாலு பிரசாத் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. நக்சலைட்டுகளை ஒடுக்குவதற்கான புதிய யுத்தியை வகுப்பது குறித்து பாதிக்கப்பட்ட 10 மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மாவில் அண்மையில் நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் 25 பாதுகாப்பு படை வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் டெல்லியில் இன்று நடைபெறும் கூட்டத்தில் நக்சலைட்டுகள் ஒடுக்குவதற்கான புதிய யுக்திகளையும் வழிமுறைகளையும் வகுப்பது தொடர்பாக ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்த உள்ளார். நக்சலைட்டுகள் தொடர்பான உளவு தகவல் சேகரிப்பை மேம்படுத்துவது, பிரச்சினைக்குரிய பகுதிகளை அடையாளம் காண்பது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. முத்தலாக் விவகாரத்தை மதவாத நோக்கில் பிரதமர் நரேந்திர மோடி அணுகுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டியுள்ளார். கேரள மாநிலம் கொச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் முத்தலாக் முறையை ஒழிப்பதில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். முத்தலாக் முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்று கூறிய சீதாராம் யெச்சூரி மற்ற மதங்களிலும் வரையறுக்கப்பட்டிருக்கும் பெண்களுக்கு எதிரான சடங்குகளும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போதுதான் சமூகத்தில் அனைத்து தரப்பு பெண்களும் நியாயம் கிடைக்கும் என்றும் சீதாராம் யெச்சூரி கோரிக்கை விடுத்தார். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தலில் சமாஜ்வாதி கட்சி தோல்வியடைந்ததற்கு காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்ததே காரணம் என முலாயம் சிங் யாதவ் தெரிவித்துள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய முலாயம் சிங் யாதவ் காங்கிரஸ் கூட்டணி வேண்டாம் என தேர்தல் நேரத்திலேயே தான் அகிலேஷ் யாதவிடம் வலியுறுத்தியதாகவும், ஆனால் அதை அவர் கேட்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தோல்விக்கு மக்களை காரணம் காட்டுவதை விட்டுவிட்டு சமாஜ்வாதி கட்சி தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முலாயம் சிங் தெரிவித்துள்ளார். 2900 கோடி ரூபாயை வரி ஏய்ப்பு செய்வதற்காக இந்தியாவில் 339 போலி நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இருப்பதை சிபிஐ கண்டறிந்துள்ளது. குறிப்பிட்ட தொழிலுக்காக வழங்கப்படும் கடன் தொகைகளை ஒரு கும்பல் போலி நிறுவனங்கள் மூலமாக போலி ரசீதுகளை தயாரித்து வரி ஏய்ப்பில் ஈடுபட்டுள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இறக்குமதி செய்யாத பொருட்களை இறக்குமதி செய்ததாக கூறி பெருந்தொகையை வெளிநாடுகளுக்கு அந்த கும்பல் அனுப்பியுள்ளது. பின்னர் அதே தொகையை வெளிநாட்டு முதலீடுகள் என்ற பெயரில் அந்த கும்பல் இந்தியா கொண்டு வந்துள்ளது. இந்த மோசடி நடவடிக்கைகள் மூலம் 2900 கோடி ரூபாய்க்கான வரி ஏய்ப்பு நடைபெற்றுள்ளதை சிபிஐ கண்டறிந்துள்ளது. குஜராத்தில் ஒரே மேடையில் 51 தம்பதிகளுக்கு நடத்தப்பட்ட திருமணம் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. சூரத்தில் 51 தம்பதிகளுக்கு ஒரே நேரத்தில் பிரம்மாண்ட திருமணம் நடத்தப்பட்டது. பட்டேல் பிரிவினர் சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் புதிய தம்பதிகளுக்கு பாத்திரங்கள் உள்ளிட்ட சீர்வரிசைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இதில் பட்டேல் பிரிவை சேர்ந்த அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த திருமண நிகழ்ச்சி ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுக்கும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. ஏற்பாட்டாளர்கள் இதனை தெரிவித்தனர். காஷ்மீரில் உள்ள ஷெனாப் ஆற்றின் மீது உலகிலேயே மிக உயரமான ரயில் பாலம் கட்டப்பட்டு வருகிறது. வரும் 2019ஆம் ஆண்டில் இந்த பணி நிறைவடையும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காஷ்மீர் மாநிலம் ரியாசி மாவட்டத்தில் செனாப் ஆறு உள்ளது. இந்த ஆற்றின் மீது 1.5 கிலோமீட்டர் நீளத்தில் 359 மீட்டர் உயரத்தில் 1100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்ட ரயில் பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. வில் போன்ற வடிவத்தில் அமைக்கப்படும் இந்த பாலம் மூலமாக பாரமுல்லா, நகர் ஆகியவை ஜம்முவுடன் இணைக்கப்படும். இது பிரான்சில் உள்ள ஈபிள் கோபுரத்தை விட உயரமானதாகும். பாலம் அமைப்பதற்காக சுமார் 24,000 டன் இரும்பு பயன்படுத்தப்படுகிறது. மணிக்கு 260 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்றை தாங்கும் திறன் கொண்டதாக பாலம் கட்டப்பட்டு வருகிறது. பிரிட்டனில் வாழும் இந்திய வம்சாவளியினர் 40 பேர் அந்நாட்டு பெரும் பணக்காரர்களின் பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். பிரிட்டன் நாட்டை சேர்ந்த சண்டே டைம்ஸ் இதழ் ஆண்டுதோறும் 1000 பேர் கொண்ட பெரும் பணக்காரர்கள் பட்டியலை வெளியிட்டு வருகிறது. இந்த ஆண்டும் 1000 பேர் பணக்காரர்கள் கொண்ட பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் ஹிந்துஜா சகோதரர்கள் 16.2 பில்லியன் பவுண்ட் சொத்துக்களுடன் முதலிடத்தில் உள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஹிந்துஜா சகோதரர்கள் 3.2 பில்லியன் பவுண்ட்கள் வருமானம் ஈட்டியுள்ளனர். இதேபோல டேவிட் மற்றும் சிமோ ரெபென் சகோதரர்கள், லட்சுமி மிட்டல் உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து அதிநவீன போர் விமானங்களை தயாரிக்க உள்ளன. 5வது தலைமுறை ஃபைட்டர் ரக போர் விமானங்களான இவை ஒரே நேரத்தில் பல்வேறு பணிகளை செய்யும் வகையில் அதிநவீன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட உள்ளன. இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதால் இதன் அடிப்படை தொழில்நுட்பம், அவசர கால தொழில்நுட்பம், குறியீடுகள் ஆகியவற்றை தேவைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்ளும் உரிமையை இந்தியா பெறுகிறது. இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்படும் ரஷ்ய தயாரிப்பான
சுகாய் 30 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை பராமரித்தல் உள்ளிட்ட சில ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ரஷ்யாவும் ஏற்கனவே கையெழுத்திட்டிருக்கின்றன. எனினும் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்த புதிய ஒப்பந்தம் இந்தியா ரஷ்யா உறவில் மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. பிரான்சில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று புதிய அதிபராக இமானுவேல் மெக்ரான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் அவர் பிரான்சின் இளம் அதிபர் எனும் பெருமையை பெற்றுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் அதிபர் பிரான்சிஸ் ஹோலாந்தே பதவிக்காலம் மே 14ஆம் தேதியுடன் நிறைவடைவதையொட்டி தேர்தல் நடைபெற்றது. ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற முதல் கட்ட தேர்தலில் மெக்ரான் 23.9% வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருந்தார். லீபன் 21.4% வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பெற்றிருந்தார். இந்நிலையில் நேற்று நடந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் 65.3% வாக்குகள் பெற்று அதிபர் தேர்தலில் இமானுவேல் மெக்ரான் வெற்றி பெற்றார். மெரீன் லீ பென்னுக்கு 34.7% வாக்குகளே கிடைத்தது. நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைத்து விட்டதாக புகார் எழுந்துள்ள நிலையில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை பதவி விலக வலியுறுத்தி இசைக்கலைஞர்கள் இசைத்தவாறு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிபர் நிக்கோலஸ் மதுரோ சர்வாதிகார போல ஆட்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சியினர் கடந்த 6 மாத காலமாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கிய இந்த போராட்டத்தில் இரு தரப்பிலும் 37 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் உடனடியாக அதிபர் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தலைநகர் கராகஸில் இசைக்கலைஞர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். வயலின், கிட்டார் உள்ளிட்ட இசைக்கருவிகளை இசைத்தவாறு போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்றனர். வெண்ணிற உடைகளுடன் கைகளில் ரோஜா பூக்களை ஏந்தி வெனிசுலா நாட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆப்கானிஸ்தானின் நாங்கஹர் மாகாணத்தில் அமெரிக்காவின் ராணுவ படை நடத்திய தாக்குதலில் IS பயங்கரவாத தலைவர் கொல்லப்பட்டார். ஆப்கானிஸ்தான் நாட்டை முழுவதும் இஸ்லாமிய நாடாக மாற்ற முயற்சித்து அங்குள்ள பயங்கரவாதிகளுடன் இணைந்து IS பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் ஆப்கான் படைகளுடன் இணைந்து அமெரிக்க படை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஆப்கானிஸ்தானின் IS பயங்கரவாத தலைவர் அப்துல் ஹஸ்பி கொல்லப்பட்டதாக அமெரிக்க ஆப்கான் கூட்டு ராணுவ படை இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பிரான்சின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இமானுவேல் மேக்ரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு அதிபர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ட்ரம்ப் தனது ட்விட்டரில் விடுத்துள்ள அறிக்கையில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற மேக்ரானுக்கு வாழ்த்து கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதிபராக அவரது சிறப்பான பணி தொடர வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். பிரிட்டன் பிரதமர் தெரசா மேவும் இமானுவேல் மேக்ரானுக்கு வாழ்த்து கூறியுள்ளார். மக்கள் அளித்த வாய்ப்பை பயன்படுத்தி சிறப்பான பணி மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரசா மே தெரிவித்துள்ளார். இதுபோன்று பல்வேறு நாட்டு தலைவர்களும் புதிய அதிபர் மேக்ரானுக்கு வாழ்த்து கூறியுள்ளனர். கடந்த 2 வாரத்தில் 2வது அமெரிக்கரை வடகொரியா கைது செய்துள்ளது. வடகொரியாவின் யாங்யாங் அறிவியல் தொழில் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் கொரிய அமெரிக்க பேராசிரியர் கிம் ஹாக் சாங் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் தேசவிரோத செயல்களில் ஈடுபட்டதாகவும் அவரிடம் விசாரணை நடத்தி வருவதாகவும் வடகொரியா கூறியுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பேராசிரியர்கள் பலரும் கொரிய அமெரிக்கர்கள். மற்றொரு பேராசிரியர் கிம் சாங் டக் என்பவர் கடந்த மாதம் 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். ஆட்சியை கவிழ்க்க முயன்றார் என அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதுவரை வடகொரியா கைது செய்த கொரிய அமெரிக்கர்கள் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. நைஜீரியாவில் போகோ ஹராம் பயங்கரவாதிகளால் 3 ஆண்டுகளுக்கு முன்பு கடத்தப்பட்ட 200க்கும் மேற்பட்ட மாணவிகளில் 82 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி சிபுக் நகரத்தில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்குள் ஆயுதங்களுடன் புகுந்த தீவிரவாதிகள் 276 மாணவிகளை கடத்திச் சென்றனர். இதில் 57 மாணவிகள் உடனடியாக தப்பிவிட்டனர். இந்நிலையில் சில பயங்கரவாதிகளை விடுவிக்க நைஜீரிய அரசு ஒப்புக்கொண்டதால் 82 மாணவிகள் விடுதலை செய்யப்பட்டனர். கேமரூன் எல்லை அருகே விடுவிக்கப்பட்ட மாணவிகள் ராணுவ முகாம் கொண்டுவரப்பட்டு பின் அங்கிருந்து அபுஜா நகரில் உள்ள அதிபர் முகமது புகாரி மாளிகைக்கு கொண்டு செல்லப்பட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இஸ்ரேலின் அதிகாரிகளை கத்தியால் தாக்கி கொல்ல முயன்ற பாலஸ்தீன பெண் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாலஸ்தீனியர்கள் குழந்தை பருவத்தில் இருந்து கல்வியறிவு பெறுவதில்லை என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்த கருத்துக்கு எதிராக பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. சில இடங்களில் நடைபெற்ற போராட்டம் வன்முறையில் முடிவடைந்தது. இந்நிலையில் ஜெருசலத்தில் பாலஸ்தீன் பெண்கள் ஒருவர் இஸ்ரேல் நாட்டு அதிகாரிகளை கத்தியால் தாக்க முயற்சித்தனர். அப்போது அங்கிருந்த காவலர்கள் அப்பெண்ணை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர். உயிரிழந்த பெண் பயங்கரவாதியா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பை கராச்சி இடையே வாரந்தோறும் திங்கட்கிழமையன்று இயக்கப்படும் சிறப்பு விமான சேவை இன்று முதல் நிறுத்தப்பட உள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் இருந்து மும்பை வரை வாரந்தோறும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் சிறப்பு விமானம் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் அசாதாரணமான சூழல் கருதி மும்பை கராச்சி விமான சேவையை பாகிஸ்தான் சர்வதேச விமான நிறுவனம் நிறுத்தியுள்ளது. மே 11ஆம் தேதி முதல் வியாழக்கிழமைகளில் இயக்கப்படும் விமான சேவையும் நிறுத்தப்பட உள்ளது. இந்தியாவுக்கான புதிய தூதராக சொஹைல் முகமதுவை நியமனம் செய்ய அந்நாட்டு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது.
உரி தாக்குதல், குல்பூஷன் யாதவிற்கு அளிக்கப்பட்ட மரண தண்டனை என பல்வேறு சர்ச்சைகளால் இரு நாட்டு உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. தற்போது பதவியில் உள்ள பாகிஸ்தான் தூதர் அப்துல் பாசித்தின் பதவி இந்த மாதம் முடிவடைய உள்ள நிலையில் சொஹைல் புதிய தூதராக பொறுப்பேற்க உள்ளார். சொஹைல் துருக்கிக்கான பாகிஸ்தான் தூதராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்தியாவிற்கான தூதராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். சர்ச்சைகள் உருவாகியுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு சொஹைல் முயற்சிகள் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெடிகுண்டுகளின் தாய் என்ற பெயரை கேட்டபோது தான் மிக கேவலமாக உணர்ந்ததாக போப் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார். வாட்டிக்கனில் மாணவர்களிடம் பேசிய போப் பிரான்சிஸ், ஆப்கானிஸ்தானில் உள்ள IS முகாமின் மீது அமெரிக்க இராணுவம் வீசிய வெடிகுண்டுக்கு வெடிகுண்டுகளின் தாய் என்று பெயரிடப்பட்டதை குறிப்பிட்டார். இந்த பெயரை கேட்டபோது மிக கேவலமாக உணர்ந்ததாக அவர் கூறியுள்ளார். தாய் என்பவள் உயிரை கொடுப்பவள் என்றும், ஆனால் வெடிகுண்டு தாய் என்று அழைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்றும் போப் பிரான்சிஸ் கேள்வி எழுப்பினார். ஸ்பெயின் மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் டானி பெட்ரோசா முதல் வெற்றியை பதிவு செய்து அசத்தினார். நடப்பு ஆண்டுக்கான கிராண்ட் பிரீ மோட்டார் சைக்கிள் பந்தயம் மொத்தம் 18 சுற்றுகளை கொண்டது. இதன் 4வது சுற்று ஸ்பெயினில் உள்ள ஜெரஸ் நகரில் நடைபெற்றது. போட்டி தொடங்கியதில் இருந்தே முன்னணி வீரர்கள் மோட்டார் சைக்கிளில் சீறி பாய்ந்தனர். குறிப்பாக ஹோண்டா அணியை சேர்ந்த ஸ்பெயின் வீரரான மார்க் மெக்யூஸ் மற்றும் டானி பெட்ரோசா இடையே கடும் போட்டி நிலவியது. ஆனால் கடைசி கட்டத்தில் வேகம் காட்டிய பெட்ரோசா முதலிடம் பிடித்தார். ஸ்பெயினில் நடைபெறும் மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் பிரிவில் முன்னாள் சாம்பியனான ரஷ்யாவின் மரியா ஷரபோவா 2வது சுற்றுக்கு முன்னேறினார். முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் குரோஷியாவின் லூசி பரோனியை எதிர்கொண்டார். ஆரம்பத்தில் அபாரமாக விளையாடிய பரோனி முதல் செட்டை கைப்பற்றி ஷரபோவாவுக்கு நெருக்கடி கொடுத்தார். இதையடுத்து சுதாரித்துக் கொண்ட ஷரபோவா அடுத்த 2 செட்டுகளில் தனது அனுபவ ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். முடிவில் 4-6, 6-4 மற்றும் 6-0 என்ற செட் கணக்கில் ஷரபோவா வெற்றி பெற்றார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெறும் அகில இந்திய அளவிலான ஹாக்கி போட்டியில் ஒடிசா, CRPF, கபூர்தாலா அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இதன் 3வது நாள் ஆட்டத்தை தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். இதையடுத்து நடந்த முதல் ஆட்டத்தில் ஒடிசா கடற்கரை ரயில்வே அணியும் சென்னை IOB அணியும் மோதின. விறுவிறுப்பான இந்த போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணி வெற்றி பெற்றது. மேலும் கோவில்பட்டி, புதுச்சேரி அணிகள் மோதிய ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. 3வது ஆட்டத்தில் CRPF கபூர்தாலா அணி மும்பை அணியை தோற்கடித்தது. மண்டல அளவிலான கைப்பந்து போட்டியில் திருவாரூர் மற்றும் நாகை அணிகள் சாம்பியன் பட்டம் வென்றன. திருவாரூர் மாவட்ட கைப்பந்து கழகம் சார்பில் அங்குள்ள வேலுடையார் மேல்நிலைப் பள்ளியில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. இதன் ஆடவர் பிரிவு இறுதிப் போட்டியில் திருவாரூர் மற்றும் காரைக்கால் ONGC அணிகள் பலப்பரட்சி நடத்தின. இதில் 3-0 என்ற செட் கணக்கில் திருவாரூர் அணி வெற்றி பெற்றது. இதேபோல மகளிர் பிரிவில் நாகை அணி 2-0 என்ற செட் கணக்கில் தஞ்சாவூர் அணியை வீழ்த்தி பட்டம் வென்றது. பின்னர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பையுடன் ரொக்கப் பரிசும் வழங்கப்பட்டது. ICC சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி பங்கேற்க BCCI அனுமதி வழங்கியுள்ளது. போட்டியில் பங்கேற்கும் வீரர்களின் பட்டியல் இன்று அறிவிக்கப்படும் எனவும் BCCI தெரிவித்துள்ளது. BCCIக்கான வருவாய் பகிர்வின் அளவு குறைக்கப்பட்டதால் அதிருப்தி அடைந்த இந்திய கிரிக்கெட் வாரியம் இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள சாம்பியன்ஸ் டிராபிக்கான இந்திய அணியை அறிவிக்காமல் உள்ளது. BCCI நிர்வகிப்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட நிர்வாக குழு இதற்கு கண்டனம் தெரிவித்ததை அடுத்து தலைநகர் டெல்லியில் உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணியை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியதன் மூலமாக கொல்கத்தா அணி பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை பிரகாசப்படுத்தியுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற 46வது லீக் ஆட்டத்தில் இந்த இரு அணிகளும் மோதின. முதலில் களமிறங்கிய பெங்களூரு 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 158 ரன்கள் சேர்த்தது. பின்னர் இலக்கை துரத்திய கொல்கத்தா 15.1 ஓவரில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 159 ரன்கள் சேர்த்து வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் 15 பந்துகளில் 5 பவுண்டரிகள், 4 சிக்ஸர்களுடன் 50 ரன்கள் சேர்த்த சுனில் நரேன் IPL வரலாற்றில் குறைந்த பந்துகளில் அரை சதம் அடித்த வீரர்களில் யூசுப் பத்தானுடன் முதலிடத்தை பகிர்ந்து கொண்டார். IPL கிரிக்கெட் தொடரில் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் குஜராத் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்ற 47வது லீக் ஆட்டத்தில் இவ்விரு அணிகளும் பலப்பரீட்சை நடத்தின. முதலில் களம் கண்ட பஞ்சாப் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 189 ரன்கள் சேர்த்தது. அந்த அணியில் ஹசீம் ஆம்லா 104 ரன்கள் குவித்து IPL கிரிக்கெட்டில் தனது 2வது சதத்தை பதிவு செய்தார். பின்னர் சவாலான இலக்கை நோக்கி களமிறங்கிய குஜராத் அணி 2 பந்துகள் மீதம் இருக்கையில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 192 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. 39 பந்துகளில் 8 பவுண்டரிகள், 4 சிக்ஸர்களுடன் 74 ரன்கள் விளாசி குஜராத் வெற்றிக்கு வித்திட்ட டுவேன் ஸ்மித் ஆட்ட நாயகனாக தேர்வானார்.
ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நடப்பு சாம்பியனான ஹைதராபாத் அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் மும்பை அணியுடன் இன்று மோதுகிறது. இந்த போட்டி ஹைதராபாத் ராஜீவ்காந்தி மைதானத்தில் இரவு 8 மணிக்கு நடைபெறுகிறது. ஹைதராபாத் அணி 12 போட்டிகளில் 6 வெற்றி 5 தோல்வியுடன் 4ஆம் இடம் வகிக்கிறது. எஞ்சிய 2 போட்டிகளிலும் வெற்றி பெறும் பட்சத்தில்தான் பிளே ஆஃப் வாய்ப்பை அந்த அணிக்கு கைகூடும். மும்பை அணி இதுவரை ஆடிய 11 போட்டிகளில் 9 வெற்றியுடன் ஏற்கனவே பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்துவிட்டது. நடப்பு தொடரில் மும்பை அணிக்கு எதிரான முந்தைய போட்டியில் சந்தித்த தோல்விக்கு பதிலடி கொடுக்க ஹைதராபாத் அணி தீவிரம் காட்டி வருகிறது. பாகுபலி போன்றதோடு பிரம்மாண்டமான திரைப்படத்தை எடுப்பதற்கு தனக்கு ஒருபோதும் விருப்பமில்லை என இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இசையமைப்பாளராக ஆஸ்கர் விருது வரை வென்று சாதனை படைத்துள்ள ஏ.ஆர். ரஹ்மான் இயக்குநராக புதிய அவதாரம் எடுத்துள்ளார். இந்நிலையில் பாகுபலி திரைப்படத்தின் வெற்றி குறித்து கருத்து தெரிவித்த ரஹ்மான், மக்கள் விரும்பும் ஒரு கனவுலகத்தை உருவாக்கவே தான் விரும்புவதாகவும் அதன் அடிப்படையில் இசை, இயற்கை, அழகு உள்ளிட்ட காட்சிகளை படமாக்கவிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இயக்குநர் ரஜினிகாந்த் கூட்டணியில் தயாராக உள்ள புதிய திரைப்படத்தில் இருந்து பாலிவுட் நடிகை வித்யா பாலன் விலகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஜினிகாந்தின் அடுத்த திரைப்படத்திற்கான கதாநாயகி யார் என்று இன்னும் முடிவாகாத நிலையில் நடிகை வித்யா பாலன் ரஞ்சித் தரப்பு தன்னுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் குறிப்பிட்ட காலத்தில் படப்பிடிப்பு தொடங்கும் என்பதில் தனக்கு சந்தேகம் ஏற்பட்டதால் தன்னால் கால்ஷீட் ஒதுக்க முடியவில்லை என்று கூறி படத்தில் இருந்து தான் விலகுவதாக வித்யா பாலன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் பல்வேறு செய்திகளை பார்த்தோம். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.